சரி ராகினி. அப்படியா? சரி ராகினி. நான் வைக்கிறேன். என்ன மகேஷ் ராகினின்னு பேசிட்டு இருக்க? அவதான் அந்த மலர் குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களாம். வீட்டோட கூட்டிட்டு போய் அந்த வீட்டுல வச்சு விருந்தா. கழுத கிட்ட குட்டிச்சவரு. சும்மாவே அவளை கையில பிடிக்க முடியாது. இதுல இது வேறையாம். யாரு எக்கெடுக்கட்டு போன நமக்கு என்ன? ராஜா ராஜா தி ராஜனிந்தர் ராஜா. ஏ ராஜா, ஏ ராஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. திருவோடு கூட நம்மளுக்கு துப்பு இல்ல. என்னமோ 6 அடி கூந்தல் அகலமா முளைச்சா மாதிரி சீவி தள்ளிட்டு இருக்கீங்க. இங்க அவ பாடு 10 இல்ல 1000 இருக்கு. இதுல ஒட்டு முடிய வாரி முடிக்கிறீங்களா? ஏன் சாந்தி எப்ப பார்த்தாலும் இதே குறை சொல்லிட்டு இருக்க? சரி விஷயத்தை சொல்லு. ஆமா, எதுக்கு வாயில வயிற்றுல அடிச்சு ஓடி வர? அப்படி என்ன யாருக்கு நல்லது நடந்துருச்சு? சரி சரி, அப்படியே சும்மா ஒரு விளையாட்டு தானே. வெக்கங்கட்ட மனசா, உள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாண்ட கதையெல்லாம் உன் கதை இருக்கு. அங்க கோபி குடும்பமும் மலர் குடும்பமும் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா? சரி சரி, கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏ கிளம்பு. என்னடி பாத்துட்டு நிக்கிற? கோகுல் கொள்ளையடிச்சிட்டு போன பணத்தை மீட்டு கொடுத்ததுல நம்ம பங்கு இருக்குல்ல. செல்வரங்கமும் உதவி செஞ்சிருக்கான்ல. வா கிளம்பு, போய் நம்ம பங்கையும் வாங்கிட்டு வந்துருவோம். என்ன விளக்க மாத்தாடியா? என்னமோ புதையல் கிடைச்ச மாதிரிதான். வா ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலான்னு. யோ, அது ஜெகநாதன் சொத்தியா? இங்க பாரு, இப்ப அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம மலர வேற பகச்சுக்கிட்டுமே. இவ வேற கேனத்தனமா பேசி பிரச்சனையை உண்டாக்கிட்டா. ஐயோ, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ சாந்தி, அவங்க ஒன்னா இருந்தாலாவது கார் என்ன பஸ்ஸே வாங்கலாமே. ஒரு பஸ் வாங்கி விட்டு அது ஓடி காசு வரும். இன்னொரு பஸ் வாங்கி ஓட விட்டா அது ஓடி காசு வரும். இப்படி பஸ் பஸ்ஸா வாங்கி விட்டா ஊர் உலகம் பூரா நம்ம வண்டியா தான் இருக்கும். வேலூர் டிராவல்ஸ் எப்படி இருக்கு? ஓகே ஓகே சாந்தி, வேலூர் டிராவல்ஸ் எப்படி இருக்கு? அண்ணாங்கடி டிராவல்ஸ் பஸ்ஸா பஸ். ஒரு டயர் கூட ஓடாதியா? இந்த மகேஷ் வேற கேனத்தனமா அந்த மலர் கிட்ட கோச்சிட்டு வந்துட்டாலையா? ஒன்னா இருந்தாலாவது பரவாயில்ல, ஏதாவது நைஸா பேசி வாங்கிடலாம். இவ மூஞ்சி வேற திருப்பிட்டு வந்திருக்காளே. போறா குறைக்கி வீட்டுக்கு வந்த கோபி வேற ஏதோ சொல்லி துரத்திட்டாளே. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஐயா. ஐயோ, அமைதி அமைதி. உன் கவலை தான் என்ன? சரி புரியுது புரியுது. பின்ன மகேஷ் கிட்ட பேசி அவன் மனசை கரைச்சு பாச மொழிய புரிய வச்சு அவன் மலர பார்த்தோன்னே அண்ணி அப்படின்னு ஓடி வரணும், அவ்வளவுதானே? யோ, என்னையா பின்ன சாதாரணமான விஷயம் மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்க? இத போய் கஷ்டமாவா சொல்லுவாங்க? ஏய், நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? பேச்சில நான் கிங்கிடி. நீதான் என்ன பேசவே விடாம வாய் அடைச்சு நீயா பேசி பேசி பெரிய பிரச்சனை எல்லாம் இழுத்து விட்டுற. நீ வேணா பாரு, இப்ப நான் பேசுற பேச்சுல மகேஷ் இப்பவே எங்க அண்ணியை பாக்கணும்னு ஓடுவா பாரு. பாரு, வா வா வா. மகேஷ் செல்லம், மகேஷ் செல்லம், இங்க வா 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 வா, இங்க வா. என்ன மகேஷ், உங்க அண்ணி ஏதோ சொல்லுச்சு? மலரு அவங்க அப்பா குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டாலுமே. யாரு எக்கெடுக்கட்டு போன நமக்கு என்ன? நம்ம பழுப்பு தலைப்பு பார்க்க வேண்டாம். என்ன சொல்ற மகேஷ்? ஆத்திரத்துல அறிவழிந்து பேசக்கூடாது. ஆமா மகேஷ், நீர் அடிச்சு நீர் விலகுமா? கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? அப்பா பேசி கோவம் வருமா? அண்ணன் சொல்லி தங்க பிரியுமா? பிரியலாமா? இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? இத பாரு மகேஷ், இப்போ நமக்கு தேவை காரு. உன் புருஷனுக்கு சொந்த காரு. இப்போ நீ சிரிச்ச முகத்தோட போய் அண்ணே அப்படின்னு நின்னு வை. ரொம்ப அசிங்கமா இருக்கும். மகேஷ் மகேஷ் மகேஷ், இங்க வா. எங்க போற? ஏன் அவசரப்படுற? இப்பதான் சாந்தி சொன்னா மலர் வீட்டுல தான் எல்லாம் இருக்காங்களாமே. இங்க பாரு, இப்ப போய் மலர் கிட்ட அண்ணி அப்படின்னு சொன்னேன்னு வை. கார் என்ன பஸ்ஸே வாங்கி விடலாம். எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல. யோ, இப்ப உனக்கு மட்டும் இதுல என்னையா பிரச்சனை? இல்ல, நம்ம பிரச்சனைன்னு சொல்ல வந்த. எதுவும் வேண்டாங்க. அவங்க எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாலும் வேண்டாம். அவங்க சங்கத்தமே நமக்கு வேண்டாம். என்ன மகேஷ், நீ பாட்டுல சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, நீ முன்னாடி மாதிரி இல்ல. இப்ப உனக்கும் குழந்தை இருக்கு. அவன் வளர்ந்து பெரியவன் ஆகணும். அவனை படிக்க வைக்கணும். நல்ல பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சு பெரிய ஆளாக்க வேண்டாமா? அதுக்காக காசு உள்ள சைடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா தப்பே இல்ல. அட்ஜஸ்ட்னா எப்படி? அந்த திவ்யா கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண மாதிரியா? லூசு 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 லூசு, உள்ளதை கெடுத்து விட்டியே. என்ன சாந்தி, நான் கரெக்டா தானே பேசிட்டு இருந்தேன். என்னையா கரெக்டா பேசுன? இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உன்ன இந்த ஒட்டுமுடி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வந்தது.
எதுக்கு உனக்கு ஒண்ணு முடி? ஏய் சாந்தி, விடியா? ஏய் சாந்தி, விடியா? விடாத. ஏய் விடாத. ஏய் குடி. அடிச்சிரும் சொல்லு. கொண்டா நீ விடு. இப்ப என்ன மகேஷ் அவங்க அண்ணியை பார்க்க போகணும் அவ்வளவுதானே? இந்த விக்க கொண்டு போய் நேர மகேஷ் மூஞ்சில வச்சு அமுத்தணும்னு வையே, அவ மயக்க மட்டும் விழுத்துருவா. அப்படியே அவங்க அண்ணி முன்னாடி கொண்டு நிறுத்திடுவோம். என்ன சொல்ற? ஏய் சாந்தி, ஏய் சாந்தி, ஏய் சாந்தி, ஐயோ சாந்தி. என்னங்க, என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்? நீங்க போங்க. காமு, அத்தை, அத்தை, அத்தை. என்னடி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல அத்தை, என்ன கண்டாலே இந்த வீட்ல யாருக்கும் ஆகுறது இல்ல. என்னடி சொல்ற? அத்தை, உங்க புள்ள பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் குரு ஏதாவது சொன்னானா? நான் அவரு சொல்லல, நடுவுல உள்ளவரை சொல்றேன். யாரு? மூர்த்தியா? அவன் என்ன பண்ணா? இருமுனாருன்னு போய் என்ன வேணும் ஏது வேணும் தான் அத்தை கேட்டேன். அதுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி நீங்க போங்கன்னு சொல்லிட்டாரு. சரி வா. என்ன மூர்த்தி, மல்லிகா வேணாம சொன்னியாமே? ஏன் என்ன சொன்ன? ஏண்டா முகத்துல அடிச்ச மாதிரி அவளை போங்கன்னு சொன்னியாமே? டேய், அவ உனக்கு அண்ணிடா. இந்தாங்க. என்ன வந்து ஒரு நாளைக்குள்ள மாத்திட்டாளா? அம்மா பேசாம இருமா. என்னங்க? ஒன்றும் இல்லை. ஏண்டா மூர்த்தி, இவ வந்துட்டா எங்களே எடுத்துஞ்சு பேசுவியா? அம்மா நான் உங்ககிட்ட தெரிஞ்சு பேசலையம்மா. அப்புறம் எதுக்கு நான் மல்லிகாவை பேசுனேன்? அவங்க பேசினேன். என்ன மல்லிகா, நீ எதுவும் பேசுனியா? அத்தை, நான் என்ன வேணும்னு தான் கேட்டேன். அதான் ஏதோ வேணான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு ரிப்போர்ட்டு? என்னங்க, என்ன நடந்துச்சு? சரி சரி சரி, நீங்க எதுவும் பேச வேணாம். என்னடி நாங்க வந்திருக்கோம்னு பெரியவா மாதிரி கவனிக்கிறியா? என் நோய் தொட்ட ஒட்டிக்க சொல்றவங்க எதுக்கு நான் இருமும் போது என்னன்னு கேட்கணும்? என்ன கவனிச்சு என் பொண்ணாடி இருக்கால. ஏங்க, அதான் இருமல் வருதுல, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. ஆமாடி, குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டி விடு. நல்லா மயக்கி வச்சிருக்க. காம பத்தி பேசாதமா. அத்தை, இப்ப நம்ம சண்டை போடுறதா முக்கியம். விடுங்க, அவர்தான் பேச முடியாம இரும்புறாருல. அதான்டி உன் காரியத்தை நிறைவேத்திட்டில்ல, ஏன் பேச வேணாம்னு சொல்ல மாட்டா? காம பத்தி எங்க தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இப்ப தெரியுதுடி வந்துட்டான். என்னடி நல்லா கவனிக்கிற மாதிரி நடிச்சு எங்களுக்கும் அவனுக்கும் ஒண்ணு இல்லாம ஆக்க பாக்குறியா? உன் திட்டம் நல்லா தெரியுதுடி. என்ன எங்க என்ன திட்டம்? எங்க பேசாம இருங்க. ஏண்டா இப்படி ஒரு நாள்ல மாறிட்ட? அப்ப இனிமே இவதானா? அப்ப நாங்க உனக்கு யார் வேணாமா? பேசாம இருங்கன்னு சொல்றேன்ல. இருமல் வந்துட்டு இருக்கல, பேசாம படுங்க. சும்மா படுங்க. பாத்தியா மல்லிகா, உடம்பு சரியில்லாத என் பிள்ளைய பாத்துக்கிற மாதிரியே பாக்குறான். ரவுடி மாதிரில கத்துறா. இந்த வீடா இருந்துச்சு, இப்ப வர போறவனும் ஏய் அவ திட்டம் புடி ஜெயிக்கிறா. மல்லிகா பாத்தில, அவனை கவனிக்கிற மாதிரி என்ன நடிப்பு நடிக்கிறா. எல்லாம் ஏன் நேரம் அவனை சொல்லி நோக கூடாது. பிள்ளைய கவனிக்கிறேன்னு போய் நடுராத்திரில அந்த சனியை இழுத்துட்டு வந்தார்ல, அவரை சொல்லணும். வந்தவன் எல்லாத்தையும் குட்டிச்சோறு ஆக்குறாளே. அத்தை, அவ பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கா. உடம்புக்கு முடியாதவர்கிட்ட கண்டது கடிதம் பேசி இப்ப அவ கத்துற அளவுக்கு வந்துட்டால. ஏய், அவ கத்துனது கூட பெரிய விஷயம் இல்லடி. அவ கத்துனதும் அவ சட்டுன்னு அமைதியானா பாரு. அப்ப அவ என்ன சொன்னாலும் அவனை கேக்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டால. மலரு, இது நான் உன் கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை. அப்ப செய்ய முடியல, இப்ப செய்றேன். இந்த வாங்கிக்க. மாமா. சம்பந்தி சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, நீங்க உங்க மகளுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க, தப்பு இல்ல. ஆனா இப்போ உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது என்னோட மருமக. என் மருமகளுக்கு இதெல்லாம் வேண்டாமே. என்ன சம்பந்தி இது? முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சம்பந்தி, கோபி மலரும் கல்யாணம் முடிச்சதுல இருந்து இப்ப வர சந்தோஷமா தான் இருக்காங்க. அப்படியே இருக்கட்டுமே, இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்களேன். சம்பந்தி, என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியது என் கடமை. பின்ன வரதட்சணை என்கிட்ட கேட்டீங்க, நான் விருப்பப்பட்டு தானே இதை செய்யறேன். தயவு செஞ்சு இதை வாங்கிக்க சொல்லுங்க சம்பந்தி. இங்க பாருங்க மாமா, நீங்க விருந்துக்கு கூப்பிட்டதுனால தான் நாங்க இங்க வந்தோம். தயவு செஞ்சு வேற எதை பத்தியும் பேச வேணாம். சரிங்க மாப்பிள்ள, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன்.
ஆனா சம்பந்தி, உங்க வீட்டில இருந்து 3 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த 3 பொண்ணுங்களுக்கும் எதுவுமே செய்யாமையா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இல்ல வேண்டாம், இப்ப இந்த ராகினிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க, அந்த பொண்ணுக்கு எதுவுமே செய்யாமையா அனுப்ப போறீங்க? அந்த பொண்ணுக்கு நீ ஏதாவது செய்வீங்கல்ல? செய்யலன்னு சொல்லுங்க, நான் இத என் மகளுக்கு செய்யல, நான் வச்சுக்கிறேன். சம்பந்தி, என் பொண்ணுக்கு நான் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்படலை. தயவு செஞ்சு அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க. ஏன் திருப்திக்காவது இதை வாங்கிக்க சொல்லுங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சம்பந்தி. ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? கோபி, அவர் பொண்ணுக்கு அவர் செய்யணும்னு ஆசைப்படுறாருப்பா, நாம ஏன் தடுக்கணும்? சந்தோஷமா கொடுங்க. மலர், அப்பா கொடுக்கறத வாங்கிக்கமா. மலர், ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. அப்புறம் இன்னொரு விஷயம், மலருக்கு புதுசாக ஒரு வீடு வாங்கி எழுதி வைக்கலாம்னு ஆசைப்பட்றேன். ஏதாவது நல்ல இடமா இருந்தால் சொல்லுங்க, அதில் வீடு கட்டுறா இருந்தாலும் கட்டிடுவோம். இல்லை ஏதாவது வீடு கட்டி புதுசாக இருந்துச்சுன்னா சொல்லுங்க, உடனே பேசி மலர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். நீங்க நகை கொடுக்கறதே அதிகம் நினைச்சோம், நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இங்க பாருங்க மாமா, நாங்க விருந்துக்கு வந்தோம், விருந்து நல்லா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல எதை பத்தியும் பேச வேணாம். நான் கிளம்புறோம், போலாமா? கிளம்பலாம். சம்பந்தி, மாப்பிள்ளையும் மலரும் இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு வரட்டுமே. இது நியாயமான பேச்சு. இந்த பாருங்க, உங்க பொண்ணு உங்க கூட சேர்ந்து இருந்து ரொம்ப நாளாகுது. என் பையனும் கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளைய அந்த வீட்டுல இப்பதான் முறையா வரான். உங்க ஆசை தீர ஒரு நாள் என்னங்க வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கீங்க. என்னங்க? அதாம்மா, நீ சொல்லணும்னு நினைச்சுதான் சொன்னேன். கிளம்பலாமா? அப்ப நான் கிளம்புறேங்க, வரேங்க. மீனாட்சி, என்ன தேவான? அட வா. என்னன்னு கேக்குறல மீனாட்சி, எனக்கு என்னமோ இங்க இருந்த கதையை ஆரம்பிக்கிற மாதிரி தோணுது. என்ன சொல்ற தேவான? வீட்டுக்கு வா சொல்றேன். வீட்டுக்கு வந்தா? ராசப்பா, இப்படியே அவங்க வீட்டுக்கு போய் வீடு வீடுன்னு பேசிட்டு வருவ நீ? ஏன்னு இதுல என்ன தப்பு இருக்கு? நான் உள்ளதானே சொன்னேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா, அவங்க நம்ம தப்பா நினைப்பாங்கல்ல. நம்ம வீடு சின்ன வீடா இருக்கு, ஆனா ஆள் அதிகம். அவங்க வீடு பெரிய வீடா இருக்கு, ஆனா ஆள் கம்மி. அதத்தானே சொன்னேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீ? அண்ணே, சும்மா சொல்லக்கூடாதுண்ணே, பெரிய கவனிப்புண்ணே. இல்ல உங்க பொறுமையாலையும் கோபியோட குணத்துக்காகவும் தானே. எது எப்படியோ மேல, இனிமே இந்த குடும்பத்துல நமக்குள்ள பிரச்சனைங்க வரக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாங்க. மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டியா என்ன? பிறகு கோபி அங்கேயே விட்டு வந்துட்டீங்களே பாருங்க, இந்த வீடே வெறிச்சோடி கிடக்குதா இல்லையா? எனக்கு என்னமோ மாதிரி இருக்குங்க. என்னடி கொடுமையா இருக்குது? இங்க இத்தனை பேர் இருக்கோம், அவன் இல்லாதது அவ்வளவு இதுவா இருக்கா உனக்கு? இல்லைங்க, ஆனா கோபிய உன் சேலையிலேயே அவனை கட்டி வச்சுக்க. யாருடி இவ? அவனுக்கு கல்யாணம் ஆயிப்போச்சுமா. இந்த மாதிரி இதெல்லாம் முறை, இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எப்போ நடந்திருக்கணும், தாமதமா நடந்திருக்கு, அவ்வளவுதான். ஜெகநாதனுக்கு கோபியோட குணம் இப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஆனா மலரோட அம்மாவுக்கு நம்ம பிள்ளைய பத்தி எப்பவோ தெரிஞ்சிருக்கு. அவங்க வீட்டுல எவ்வளவோ பிரச்சனை ஓடி இருந்தா கூட மாப்பிள்ளையை விட்டு கொடுக்காம இருந்திருக்காங்க. மாப்பிள்ளைக்கு இன்னும் மரியாதை செய்யணும்னு நினைச்சிருக்காங்க. அதெல்லாம் விடு. மலர் எத்தனை மாசத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கு, அவங்களுக்கு செஞ்சு பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? மலர் இருக்கட்டும், கோபி போகட்டும் சொல்லுவாங்களா அவங்க? ஒரு நாள் இல்லம்மா, அவங்களுக்கு அழுத்து போற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும், அப்புறமா வரட்டும். ஆமா, உங்களுக்கு எப்பயாவது பிள்ளை கவலை இருந்ததானே? சரி, அத நீ சொல்ற. பிள்ளை பக்கத்திலேயே இருந்தா மட்டும் பாசம் வந்துருமா என்ன? அவனுக்கு கிடைக்கிற மரியாதையை நாம தடுக்க கூடாது.
அதான் முக்கியம். அண்ணே மனசு நிறைஞ்சு சொல்றேன் அண்ணி, இனிமேலாவது கோபிய மலரு நிம்மதியா வாழ. சரியா சொன்னடா. அந்த வீட்டுல கோபிய பாக்குறப்ப எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.